சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் பிப்ரவரி 18 2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய புது மனுஷால சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் பண்றவாளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு அற்புதமா இருக்கும். மேரேஜ் டெக்கரேட்டர்ஸ்க்கு பெரிய ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பரா இருக்கு. இதனால் பெண்கள் பெரிய ஒரு சாதனை உடையக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை வயிறு உபாதைகள். அது கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு பண தேவைகள் பூர்த்தி அடையும். நிறைய பேருக்கு கடன் தொல்லை இன்றைய நாள் கொஞ்சம் கம்மியாகும். மன நிம்மதி அது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட லைட்டாக வருத்தத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. பிளட்டு சம்பந்தப்பட்ட ஃப்ளோவில் ஏதாவது ஒரு சின்ன ஆர்டிகுலேஷன் இருக்கிற சான்ஸ் இருக்கு. நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா 2 தடவை ட்ரை பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு லைட்டாக நெஞ்சு சளி மட்டும் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருசாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சோம். பிளான் பண்ணுறது மட்டும் நல்லா பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், ஜெயிச்சிடும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை மட்டும் இருந்துட்டு இருக்கும். பெருசாக கவலைப்படாதீங்க, செட்டில் ஆகிடுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார சந்தோஷத்தை பார்க்கணும்னா அவங்களுடைய பவுண்டரி விட்டு நீங்கள் வெளியே வரும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். அதாவது ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க யாருமே பெருசாக வளர முடியாது. சில விஷயங்கள் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அது கால்குலேட்டட் ரிஸ்காக இருக்கணும். ஆனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஜெயிக்கும். அண்ணன் தம்பியோட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருசாக பேசுவீங்க. அது தகுந்த மாதிரி செயல்பாடுகளும் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய நாள். ஆனால் மனம் உறுதிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு. ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம். சின்ன சின்ன டென்ஷன் மட்டும் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் வந்துடுங்கிற மாதிரி இட் வில் கெட் விட்னஸ்ட். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். உங்கள் பிளானை மட்டும் நல்லா கரெக்டாக வச்சுக்கங்க, பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். பிரயாணங்களில் மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய நாள். வீட்டில் ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் சின்ன சின்ன பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணுற மாதிரியும் வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சலிப்பு இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நச்சுன்னு ஒரு மாதிரி மைண்டு கன்ஃபியூஷன்லாம் இருந்துட்டு இருக்கும். அது இந்த நாள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம்? பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. நல்ல நிம்மதியான உறக்கத்துக்கு தான் பஞ்சம். சில பேருக்கு லைட்டாக கெட்ட கனவுகள்லாம் வரும். சில பேருக்கு நல்லாவே போயிட்டு இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி எண்ணம் மட்டும் இருக்கும். அதுக்கு சிம்பிள் பண்ண வேண்டியது அகோர வீரபத்ரரை வழிபாடு பண்ணால் போகிறோம். நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.
ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய வரும். வேற மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமா லாபம். அவங்க லவ் மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஆள் மூலியமா இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். திடீர் பண வரவுகளை கொடுக்கும். எதிர்பாராத கிஃப்ட் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாகவும் வரும். பேசிக்கலி இன்றைய நாள் ஒன்று நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க, இல்லை நீங்கள் சர்ப்ரைஸ் வாங்குவீங்க. ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. உக்கடம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. ஆனால் திருப்தி வீட்டில் இருக்காது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் சொல்கிறதில்ல. வேலை சூப்பராக இருக்கும், தொழில் அபாரமாக இருக்கும், நல்ல வெற்றி உண்டு. ஆனால் நிம்மதி மட்டும் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லணும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுத்து எந்த விஷயத்தை செய்கிறது தான் ஏற்றம். அவசரப்படாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டு. அசாத்தியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாங் டிராவல் இருக்கலாம். சில பேருக்கு வெளியூர் போகலாம், சில பேருக்கு வெளிநாடுகளுக்கு நீங்கள் பிளான் பண்ணலாம், சில பேருக்கு எக்ஸ்போர்ட்டில் பெரிய ஆர்டர் வரலாம், சில பேருக்கு எதிர்பாராத ஒரு நற்செய்தி இன்றைய நாள் ஒரு 4 மணிக்கு அப்புறம் வர சான்ஸ் இருக்குது. அமோகமான இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. ஹெல்த்லேயும் சரி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிக்கல் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் அதிகப்படியான எனர்ஜி இருக்கும். போராடக்கூடிய எனர்ஜி, நம்ம ஜெயிக்கணுங்கிற உத்வேகம் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்தினால் அது வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணலாம்? 10 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் போகிறோம். பெரிய மாற்றத்தை அடுத்த 40 நாளில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் 40 days இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மார்ச் டு மே எண்டு வரைக்கும் 4 கிரக சேர்க்கை உங்கள் ராசி லக்னத்தில் இருக்கப்படுது. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த அன்னதானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.